ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். நம்ம சேனல்ல என்னுடைய நிறைய ஓன் ஸ்டோரிஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சந்திரனை எரிக்கும் அக்னி. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த சேனல்ல வர்ற எல்லா கதையும் என்னுடைய கற்பனை கதை மட்டும்தான். இதுல வர்ற பேரோ ஊரோ யாரையும் குறிப்பிடுபவை அல்ல அப்படின்றத தெளிவாகவே சொல்லிடுறேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. சென்னையின் வெளிப்பகுதியில் நந்தனூர் என்ற கிராமம் உள்ளது. நந்தனூர் பெயருக்கேற்ற செல்வ செழிப்பாக இருக்கும் அந்த கிராமம் பச்சை பசேல் என இருக்கும் வயல்வெளியும் பூத்து குலுங்கும் பூக்களின் நறுமணமும் தெருக்களில் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு விளையாடும் சிறுவர்களும் மீன் பிடிக்க கம்மாய்க்கு தூண்டிலுடன் செல்லும் கட்டுடல் காளையர்களும் குடிநீர் எடுக்க கண்ணீர் கூட்டம் கொலுசொலி கேட்க கிணற்றுக்கு செல்வதும் ஊரில் உள்ளோர் தங்கள் அன்றாட வயல் வேலையை பார்க்க பரபரப்பாக நடந்து செல்லும் அழகை பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்கும். தம் கிராமத்தை விட்டு சொல்வதை கூட உணராது எங்கேயோ வெறுத்தபடி காரில் அமர்ந்திருந்தால் நம் கதையின் நாயகி சந்திரா. வெகு தூர பயணத்திற்கு பிறகு, அண்ணா டீ காஃபி ஏதாவது சாப்பிடலாமா என்று கார் ஓட்டியபடி சஞ்சு கேட்க, என்ற ஒற்றை சொல்லுடன் முடித்து கொண்டான் நம் கதையின் நாயகன் அக்னீஸ்வரன். 2 காஃபியை வாங்கி கொண்டு அண்ணனிடம் கொடுத்தான். அண்ணா அண்ணிட்ட கொடு என்றான் சஞ்சு. ஒரு பெரிய மூச்சை எடுத்து விட்டு கொண்டு சந்திரா என்று அழைத்தான் அக்னி. அதே வெறுத்த பார்வையுடன் ஜன்னல் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரா. மீண்டும் சந்திரா என்று அக்னி தோளை தொட, நான் ஒன்னும் பண்ணல, என்னை விட்டுருங்க என்று மிரண்ட பார்வையுடன் கத்தினாள். ஏய் என்ற ஒற்ற கர்ஜனையில் நிகழ் உலகத்திற்கு வந்த சந்திரா தான் எங்கு இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம் என்ற நிதர்சனத்தை உணர்ந்த சந்திரா கண்ணீருடன் மன்னிச்சிருங்க என்றாள். காஃபி என்று அவள் முன் நீட்ட, வேண்டாம் என்று மறுத்தாள் சந்திரா. கோயம்புத்தூர் போக இன்னும் 5 மணி நேரம் ஆகும். சொக்குடி. காஃபி வேண்டாம், தண்ணி மட்டும் போதும் என்றாள் சந்திரா. அவள் நிலையை உணர்ந்து கொண்ட அக்னி தண்ணீர் பாட்டிலை நீட்டினான். மறுக்காமல் தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் ஜன்னலை வெறிக்க ஆரம்பித்தாள். மீண்டும் கோயம்புத்தூர் நோக்கி கார் பயணித்தது. அதிகாலை சூரியன் தன் கதிரை பூமியின் மீது பரப்ப கண்ணயர்ந்த அக்னி தன் 2 கண்களையும் திறந்தான். தன் மடியில் ஏதோ ஒரு பாரம் அழுத்த கண்களை மடியின் மீது தாழ்த்தினான். தன் 2 கைகளையும் கன்னத்திற்கு அடியில் கொடுத்து சிறு குழந்தை என அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சந்திராவை பார்த்தான். பால் மனம் மாறாத பச்சை குழந்தை என இருந்த அவளின் முகத்தை பார்த்தான். சிரிப்புக்கு பஞ்சம் வந்தது போல் இருக்கும் அக்னியின் சிறு உதடுகள் சற்று விரிந்தது. அந்த இதழ் விருப்பு ஒரே ஒரு நொடிதான். மீண்டும் அக்னியின் முகம் இரத்த சிவப்பென மாறியது. மனிதர்களா அவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே, அண்ணா வீடு வந்துருச்சு என்றான். அப்பொழுதுதான் பார்த்தான், தன்னுடைய 3 அடுக்கு மாளிகைக்கு முன் நின்றிருந்தது அந்த கார். அண்ணா என்று வெளியே இருந்த அர்ஜுன் கூப்பிட்டான். தூங்கிக் கொண்டிருந்த சந்திராவை அக்னி எழுப்ப மனம் இல்லாமல் எழுப்பினான். மெல்ல கண்களை திறந்த சந்திரா திடுக்கினை எழுந்தாள். என்னடா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க என்று அக்னியின் நண்பன் ருத்ரன் காரின் கதவை திறந்தான். மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்த சந்திராவை அழைத்து கொண்டு தன் வீட்டின் வாசலை நோக்கி நடந்தான். அவன் பின் சிறு முயல் குட்டியை போல அவன் கை இழுப்புக்கு ஏற்ப தன் கால்களை தடுக்கும் கொசுவ சேலையை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு அக்னியை பின்தொடர்ந்தாள். வீட்டின் நிலைவாசல் அருகே ருத்ரனின் மனைவி பூவிலி கையில் ஆரத்தி தட்டுடன் புன்னகை முகத்துடன் நின்றிருந்தாள். 2 பேரும் சேர்ந்து நிலுங்க என்றாள் பூவிலி. இப்போ எதுக்கு இதெல்லாம் என்றான் அக்னி. எதுக்கா? கல்யாணம் ஆகி முதல்ல அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஆரத்தி எடுக்காம எப்படி உள்ள விட முடியும், பேசாம நில்லுங்க என்று ஆரத்தி எடுத்தாள் பூவிலி. அத்தியாயம் 2. கலங்கிய கண்களும் கசங்கிய புடவையும் அக்னீஸ்வரன் கட்டிய மஞ்சள் தாலி வயிறு வரை தொங்க அக்னியுடன் வீட்டிற்குள் தன் வலது காலினை வைத்து உள்ளே சென்றாள் சந்திரா. வீட்டிற்குள் சென்றதுதான் தாமதம். மாடியில் உள்ள தனது அறைக்குள் சென்று படார் என்று கதவை அரைந்து அடைத்தான் அக்னி. கண்களில் வடிந்த கண்ணீரை துடைக்க கூட மனமின்றி இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையை நடுகால் என்று கூட பார்க்காமல் அமர்ந்தவாறு கதறினாள் பாவை அவள். நடந்த அனைத்தையும் அறிந்த ருத்ரன், வெளி சந்திராவை உள்ள கூட்டிட்டு போ என்றான். என்னங்க, எதுக்கு அண்ணி அலறாங்க? டேய் சஞ்சு, என்ன நடந்துச்சு என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே சஞ்சு என்ற உரத்த குரல்
அக்னியிடம் இருந்து வந்தது. அண்ணா என்று மாடிக்கு ஓடினான் சஞ்சு. மாடியில் 2ஆம் தளத்தில் இருக்கும் அக்னி அறைக்கு விரைந்தான் சஞ்சு. தன் தம்பியிடம் சில விஷயங்களை கூறி விசாரிக்க சொன்னான். சரி அண்ணா, உடனே விசாரிக்கிறேன் என்று சஞ்சுவும் கூற சற்று நேரம் தன் படுக்கையில் படுத்து கண்ணை மூடினான் அக்னி. அழுது கதறிய சந்திரா அப்படியே மயங்கினாள். உடனே அருண் சந்திராவை தன் 2 கைகளால் தூக்கி சோஃபாவில் படுக்க வைத்தான். முதலுதவி செய்தான். என்னாச்சு? ஏன் அண்ணி மயங்கிட்டாங்க? ஏதாவது சொல்ல அருண் என்றாள் பூவிழி. ஒன்னும் இல்ல விழி, லோ பிரஷர், அதான் மயங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. ஐ திங்க் நேத்துல இருந்து அண்ணி சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதான் மயங்கிட்டாங்க. சிறிது நேரத்திற்குள் கண் விழித்தாள் சந்திரா. அண்ணி எஞ்சிட்டீங்களா? இந்தாங்க ஜூஸ் குடிங்க என்றான் அருண். இல்ல வேண்டாம் என்றாள் சந்திரா. அண்ணி நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அண்ட் ஆல்சோ உடம்பு டீஹைட்ரேஷன் ஆயிருச்சு, அதனால ஜூஸ் குடிங்க, இல்லைன்னா ஊசி தான் போடணும் என்றான் அருண். ஐயோ ஊசியா? வேண்டாம் வேண்டாம், நான் ஜூஸே குடிக்கிறேன் என்று சிறு குழந்தையை போல் மடக் மடக் என்ன சில நொடிகளில் குடித்திருந்தாள் சந்திரா. டே ஏண்டா அண்ணிய பயமுடுத்துற? உன் டாக்டர் வேலையெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ என்றான் சஞ்சு. டே அண்ணா, நான் இன்னும் 2 வருஷத்துல MBBS முடிச்சிருவேன், அப்புறம் பாரு ஐயாவோட பெர்ஃபார்மன்ஸ என்றான் அருண். உங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்ல, தள்ளி போங்கடா. அண்ணி சாப்பிடுங்க என்றாள் பூவிழி. இல்ல வேண்டாம் என்றாள் சந்திரா. கொஞ்சம் சாப்பிடுங்க அண்ணி, நேத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே சாப்பிடல என்றாள் விழி. இல்ல பசிக்கல என்று சந்திரா கூறிக்கொண்டிருக்கும் போதே படிகள் அதர அக்னி ஈஸ்வரனாய் வந்தான். பசிக்கலன்னு சொல்றவங்கள ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க? பசிச்சா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க, வெளி பசுக்குது, சாப்பாடு எடுத்து வை என்றான் அக்னி. சரினா என்று அண்ணனுக்கு பரிமாறச் சென்றாள் விழி. சற்று நேரத்திற்கு பிறகு சந்திர தங்கியிருக்கும் அறைக்குள் நுழைந்தான். அக்னியை பார்த்ததும் சுவற்றின் மூலையில் புதையும்படி மிரண்டு நின்றாள் சந்திரா. என பார்த்த பேய் பிசாசு மாதிரி தெரியுதா என்று கேட்டான். சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் பெண்ணவளோ அக்னியின் உருவத்திற்கு முன் சிறு முயல் குட்டியாகத்தான் தெரிந்தாள். ஆம், அக்னீஸ்வரன் 6 அடி ஆண்மகன், உருண்டு திரண்ட புஜங்கள், கொங்கு நாட்டிற்கே உரிய மாநிறத்தை விட சற்று நிறம் கூடிய அழகந்தான். உடற்பயிற்சியால் தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாள். ஆணவனை பார்த்து மயங்காத பெண்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அழகும் நேர்த்தியும் கூர்ந்த விழியும் என அழகிய ஆண்மகனாக இருந்தான் நம் அக்னீஸ்வரன். ஆனால் சந்திராவிற்கோ ஆணவனின் ரசிக்கும் பார்வை இல்லை. அதட்டும் குரலையும் ஆஜானுபாகவாக இருக்கும் அவனின் உடலை பார்த்தே பாவைக்கு பயம்தான் தொட்டுக்கொண்டது. மன்னவனை ரசிக்கத்தான் முடியவில்லை. வெறும் பயம் 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 மட்டுமே ஆட்கொண்டிருந்தது. பெண்ணவனின் பயத்தை போக்குவானா அக்னி? அத்தியாயம் 3. எப்படியோ சந்திராவை சாப்பிட வைத்து விட்டு ருத்ரனும் பூவெளியும் நாளை வருவதாக கூறிவிட்டு விடை பெற்றனர். புது இடம், புது ஊர், புது மனிதர்கள், புது வீடு என மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருந்த சந்திராவின் முன் வந்து நின்றான் அக்னி. அதுவரை சாதாரணமாக அமர்ந்திருந்த சந்திரா அக்னியை பார்த்ததும் ஒருவித பயத்துடன் எழுந்து சுவரோடு சுவராக புதைந்தாள். அக்னிக்கு கோபம் வந்தது. இவள் ஏன் தன்னை பார்த்தால் பயப்படுகிறாள்? நான் என்ன பேயா பூதமா என்று மனதில் நினைத்துக் கொண்டு வெளியே போகணும் வா என்றான். சந்திரா நின்ற இடத்திலேயே நின்றிருந்தாள். சொன்னது காதுல விழல என்றதும் சந்திரா தூக்கத்தில் இருந்து விழித்தது போல வரே வரே என்ன அடிக்காதீங்க என்றாள். இப்ப நான் என்ன சொன்னேன்? எதுக்கு இப்படி அலறா? ஹே ரிலாக்ஸ், ஏன் எதுக்கு எடுத்தாலும் அலற என்று சந்திராவின் கண்களை நோக்கி கேள்வி எழுப்பினான். ஆனால் பதிலோ மௌனம்தான். இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல என்று வெடிக்கென சந்திராவின் கைகளை பிடித்துக் கொண்டு காரை நோக்கி நடந்தான். நடப்பதை பார்வையாளராக மட்டும் பார்த்து கொண்டிருந்த சஞ்சுவும் அருணும் பாவம் அண்ணி பிடுமூஞ்சி அண்ணாவை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்களோ என்று அருண் சொல்ல, அண்ணா உன்ன சுடுமுஞ்சி என்று சொல்லும் போதே அருண் சஞ்சுவின் வாயை அடைத்திருந்தான். அந்த பயம் இருக்கட்டும், அண்ணாவா கிண்டல் பண்றா, தொலைச்சிருவேன் என்றான் சஞ்சு. சோ இந்த ராம லட்சுமணன் தொல்லை தாங்க முடியல என்று சலித்து கொண்டே அருணும் சஞ்சுவும் வீட்டிற்குள் சென்றனர். அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு அக்னி ஒரு பெரிய 10 அடுக்கு ஜவுளி கடை முன் தன் காரை நிறுத்தினான். காரில் அமர்ந்தவாறே அந்த 10 அடுக்கு ஜவுளி கடையை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பில்டிங்க பார்த்துட்டு இருப்ப, வெளியே வா என்றான் அக்னி. அக்னியும் சந்திராவும் பெண்களுக்கு என்று தனித்துவமாக வடிவமைக்கப்பட்ட 5ஆம் தளத்திற்கு லிப்டில் சென்றனர். 5ஆம் தளத்தில் லிப்ட் ஓப்பன் ஆக
மீண்டும் கண்களை பெரிதாக்கி வியப்புடன் பார்த்தாள். பின்பு பார்க்க மாட்டாளா என தன் கிராமத்தில் ஒரு சிறு ஓலை வீட்டில் இருந்த சந்திரா அடுத்த தெருவிற்கு கூட போகாதவளாயிற்றே. இது போல் என்ன, இதை விட சின்ன சின்ன கடைகளை கூட அவள் வாழ்வில் பார்த்ததில்லையே. இது போல் கடைகள் எல்லாம் அவள் வாழ்க்கையில் நினைத்தது கூட இல்லை. கனவுலகில் இருந்த சந்திராவின் கைகளை பிடித்துக்கொண்டு பட்டு சேலை பிரிவிற்குள் நுழைந்தான். அக்னியை பார்த்து அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எழுந்து அக்னிக்கு மரியாதை கொடுத்தனர். அங்கிருந்த 5வது தளத்தின் சூப்பர்வைசர், மார்னிங் சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார் என்று மரியாதையுடன் கேட்டான். நியூ மாடல் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் வேணும் என்றான் அக்னி. வாங்க சார் என்று அந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். அங்கு சென்றவுடன், சந்திரா, எனக்கு ஒரு முக்கியமான போன் கால் பேச வேண்டியது இருக்கு, சோ உனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கோ என்று கூறிவிட்டு தன் மொபைலுடன் சற்று தள்ளி யாருக்கோ பேசிக் கொண்டிருந்தான். இங்கோ சந்திரா எதை எடுப்பது என மலங்க விழித்து கொண்டிருந்தாள். அங்கே வேலை பார்க்கும் பெண்மணியும், மேடம், இந்த கலர் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், இதை ட்ரை பண்ணுங்க மேடம், அதை ட்ரை பண்ணுங்க மேடம் என்று கூறிக்கொண்டே சென்றாள். சந்திராவிற்கோ மயக்கம் வராத குறைதான். பின்பு என்ன, நினைவு தெரிந்த நாளிலிருந்து பழைய ஆடையை மட்டுமே அணிந்து கொண்டிருக்கும் பேதைக்கு வகை வகையாக பல வண்ணங்களில் இருக்கும் புடவைகளை பார்க்கவே மயக்கமாகத்தான் இருந்தது. பயத்தில் கண்களில் நீர் கோர்த்தது. முடிஞ்சதா என்று கேட்டுக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்தான் அக்னி. சார், மேடம்க்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு நினைக்கிறேன், சோ நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார் என்றாள் அந்த பணிப்பெண். சந்திராவை நோக்கி அக்னியின் கூர்பார்வை பட்டது. ஏன் சாரி எடுக்கல என்றான். எனக்கு தெரியல என்றால் சிறு பெண்ணை போல. மீண்டும் அக்னி சந்திராவை எரிக்கும் முறைப்போடு பார்த்தான். நான் இது மாதிரி கடைக்கெல்லாம் போனதில்ல, புது ட்ரெஸ் வாங்கினதில்ல என்றால் பயத்தோடு. என்ன நினைத்தானோ தெரியவில்லை. மடமடவென அங்கிருந்ததிலே அழகான 10 பட்டு புடவை, சில்க் காட்டன், 10 ஃபேன்சி சாரி, 10 சுடிதார் செட் என ஆடைகளை வாங்கி குவித்தான். சந்திராவுக்கோ கடை ஏதும் வைக்க போறாங்களா என்றுதான் நினைக்க தோணியது. அடுத்ததாக உள்ளாடை பிரிவிற்குள் சென்றனர். உள்ளாடைகளை வாங்க சொன்னான். அதற்கும் விழித்தாள் சந்திரா. சைஸ் மேம் என்று பணிப்பெண் கேட்க, சைஸா தெரியாது என்றாள். உடனே அக்னி சந்திராவை மேலும் கீழும் பார்த்துவிட்டு 32 என்றான். பணிப்பெண் ஒரு நமட்டு சிரிப்புடன் அனைத்து விதவிதமான உள்ளாடைகளை அக்னியின் சொல்லிற்கேற்ப எடுத்து வந்து கொடுத்தாள். இது எல்லாமே ஓகே, பில் கவுண்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க என்றான் அக்னி. அக்னி பர்ச்சேஸ் செய்வதை பார்த்து கொண்டிருந்த அங்க ஆடை வாங்க வந்த பெண்களோ, கொடுத்து வச்சவ என்று சிலரும், பொண்டாட்டிக்கு எப்படி பார்த்து வாங்கி கொடுக்கறாங்கன்னு பாருங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே என்று தன் கணவனை கடிந்து கொண்டும், பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாரீஸ் காட்டுவீங்களா, எங்களுக்கு காட்ட மாட்டீங்களா, நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டு கதைத்து கொண்டு இருந்தனர். பில் கவுண்டரில் பல லட்சங்களுக்கு பில் வந்ததை பார்த்து சந்திராவுக்கு ஏதோ மாதிரிதான் இருந்தது. என்ன இது, துணிக்கு போய் இவ்வளவு செலவு பண்றாரு, பணம் அதிகமா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் போல என்று மனதில் நினைத்தாள். என்ன சார் இது, உங்க கடைக்கு நீங்க வாங்கினதுக்கு காசா என்று பில் கவுண்டரில் இருந்தவன் அக்னீஸ்வரிடம் சொல்ல, ஆம், அக்னீஸ்வரன் கோயம்புத்தூரில் உள்ள டாப் 5 பிசினஸ் மேன். கோயம்புத்தூரில் மட்டுமே 10 VIP உயர்தர ஜவுளி கடைகளும் நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்காகவும் 20க்கும் மேற்பட்ட சிறு சிறு கடைகளும் வைத்திருக்கிறான். அனைத்து மக்களும் அக்னியின் கடைக்கே வர விரும்புவர். ஏனென்றால் அக்னியின் கடைகளில் மட்டுமே நல்ல விலை, நல்ல தரம், விஐபிஎஸ் முதல் ஏழை மக்களுக்கு ஏற்ப அனைத்து தரமான உடைகள் அக்னியின் கடைகளில் மட்டுமே கிடைக்கும். அக்னியின் பணபலத்தை சற்று நேரத்தில் அறிந்து கொண்டாள் சந்திரா. தன் கடையே ஆயினும் தான் வாங்கிய ஆடைகளுக்கு பணத்தை செலுத்திய பின்னரே அங்கிருந்து புறப்பட்டான். அடுத்ததாக கார் வந்து நின்ற இடம் நகைக்கடை முன்தான். தன் மனைவிக்கு என்று ஏற்கனவே செய்ய சொல்லியிருந்த காதணிகள், தோடு, வளையல், மெட்டி, தாலி, கொலுசு என அனைத்தையும் வாங்கி கொண்டிருந்தான் அக்னி. அத்தியாயம் 4. அக்னியும் சந்திராவும் வீட்டிற்கு வர நள்ளிரவு 11 மணியை தொட்டது. அந்த இரவு வேளையிலும் வீட்டில் அனைவரும் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் காலையில் அக்னிக்கும் சந்திராவிற்கும் தாலி பெருக்க போடும் நிகழ்வு நடைபெற இருக்கிறதுனால் அனைவரும் வீட்டை அலங்கரிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தனர். அசதியில் சந்திரா காரிலே தூங்கிவிட அக்னி சந்திராவை தன் கைகளில் ஏந்தி கொண்டு ஹாலுக்கு அருகே உள்ள கெஸ்ட் ரூமில் தூக்கம் கலையாது படுக்க வைத்தான். அண்ணா,
எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. காலையில 6:30க்கு முகூர்த்தம்னு ஐயர் சொல்லியிருக்காரு என்றான் சஞ்சு. நான் சொன்ன வேலை என்னாச்சு என்றான் அக்னி. அண்ணா, நாளைக்கு ஈவினிங்குள்ள கிடைச்சிரும் என்றான். அருண் எங்க என்று கேட்டான் அக்னி. கிச்சனில் இருந்து அண்ணா என்ற ஒரு சத்தம் கேட்டது. அண்ணா, நான் இங்கேதான் இருக்கேன். டேய், சமையல் வேலை முடிஞ்சிருச்சா என்று கேட்டான் சஞ்சு. முடிஞ்சிச்சு, வா நான் சாப்பிடலாம் என்று கூப்பிட்டான் அருண். அண்ணன் தம்பிகள் மூவரும் டைனிங் டேபிள் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அக்னி, அருண், காலேஜில் என்ன ப்ராப்ளம் என்று கேட்டான். ஆனா அது ஒன்றும் இல்லைண்ணா. அது என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். அது அண்ணா, நான் எதுவும் பண்ணல. அந்த எம்எல்ஏ பையன்தான் என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டான். பதிலுக்கு நீயும் அடிச்சிட்ட, அப்படிதானே? சாரிண்ணா. சோ அடிதடியில இறங்கிட்ட. சொல்லு அருண், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்லைண்ணா, வாய மூடு. உன்னை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறது அம்மாவோட கனவு. இப்படி ரவுடி வேலை செய்யறதுக்கு எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்? எனக்கு தெரிஞ்ச ரவுடி இருக்கான், அவன்கிட்ட போய் சேர்ந்துக்க வேண்டியதானே என்று கோபத்துடன் அதட்டினான் தன் செல்ல தம்பியை. சாரி அண்ணா, இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். டேய் சொல்லுடா அருண் சொல்ல. டேய், நான் என்ன சொல்றது? எனக்கு பசிக்குது, நீயாச்சும் அண்ணாவாச்சு, என்ன ஆள விடுங்க என்று அண்ணனிடமிருந்து தப்பித்தான் சஞ்சு. பின்பு யார் வாங்கி கட்டிக்கொள்வது என்று எஸ்கேப் ஆகிவிட்டான் சஞ்சு. அருண், இனிமேல் இது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா தொலைச்சிருவேன் என்று கையை கழுவி விட்டு அறைக்கு சென்றான். சோபா, இந்த முரட்டு பீசுகிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சிட்ட. தெய்வமே, எப்ப பாரு அண்ணா கிட்ட சிக்கி சின்ன பின்ன ஆகுறதே என் வேலையா போச்சு. ஐயோ பசிக்குதே, வாதம் உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணாமா, அதெல்லாம் சாப்பிடுவோம் என்று அருண் சாப்பிட ஆரம்பித்தான். டேய், நீ இன்னும் உயிரோடவா இருக்க? நான் என்னமோ இந்நேரம் சுடுகாட்டுல குழி தோண்டியிருப்பாங்கன்னு நினைச்சேன் என்று சஞ்சு கிண்டல் பண்ண. ஏண்டா, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? கூட பிறந்த தம்பிய இப்படி அண்ணா கிட்ட கோர்த்து விடுறதே உன் வேலையா போச்சு அருண் சொல்ல. என்ன, நானா? நான் எதுவும் பண்ணலையே. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு அண்ணாவுக்கு தெரியும். சோ என்னை பத்தி அண்ணா கிட்ட போட்டு கொடுக்க உன்னை தவிர வேற யாரும் கிடையாது என்று அருண் சஞ்சுவை அடிக்க வர. டேய், நானும் உனக்கு அண்ணன் தான்டா. அண்ணன் பாக்குற வேலையாவது தம்பிய காப்பாத்தாம என்ன அட்டி வாங்க விடுறதே உன் வேலையா போச்சு. உனக்கு இருறா. டேய், ஓடாத நில்றா என்று இருவரும் அடித்து பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். அதிகாலையில் மஞ்சள் வெயில் மூலமாக தன் வரவை தெரிவித்தான் சூரியதேவன். அண்ணி, அண்ணி எழுந்துருங்க அண்ணி என்று தூங்கி கொண்டிருந்த சந்திராவை எழுப்பினான் விழி. மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள் சந்திரா. வெடிக்கனை எழுந்து அமர்ந்தாள். அண்ணி, சீக்கிரம் குளிக்க போங்க, டைம் ஆச்சு என்று சிறு குரலில் பேசினாள் சந்திரா. காலையில 6:30க்கு முகூர்த்தம், இப்பவே ரெடி ஆனாதான் கரெக்டா இருக்கும். கிளம்புங்க என்றாள் விழி. எதுக்கு கிளம்ப சொல்றாங்க என்று யோசனையுடன் குளித்து முடித்து வந்தாள். விழி சந்திராவை ஒரு தேவதை போல அண்ணன் வாங்கி கொடுத்த ஆடை அணிகளை அணிந்துவிட்டு மணப்பெண் போல தயார் செய்தாள். வீடெங்கும் பூக்களும் மாவிளை தோரணமும் ஒரு திருமண மண்டபத்தை போல வீட்டை அலங்கரித்து இருந்தனர். தன் பிசினஸ் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் அக்னி. ஃபைனலி நீயும் எங்களை மாதிரி ஃபேமிலி மேன் ஆக போற, கங்க்ராஸ்டா மச்சான் என்று ஒருவன் சொல்ல. மச்சான், எவ்வளோ சிரிக்க முடியுமோ அவ்வளோ சிரிச்சுக்கோ, வைஃப்னு ஒருத்தி வந்தா லைஃபே காலி என்று இன்னொருவன் அக்னியிடம் சொல்ல. டே, ஏண்டா என் மச்சான் நான் பயன்படுத்துறீங்க? சந்திரா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப இன்னோசன்ட், பலமா கூட பேச தெரியாது. இப்படிப்பட்ட பொண்ணு அக்னிக்கு கிடைக்கிறது பெரிய லக்கு என்றான் ருத்ரன். மச்சான், விழியும் நீ இப்படிதான் சொன்னதா எங்களுக்கு ஞாபகம். ஆனா இப்போ உன் நிலைமைதான் எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் தெரியுதே என்று கிண்டல் அடித்து ருத்ரனை கதைத்தனர் நண்பர் கூட்டம். அது உண்மைதான் மச்சான், ஆரம்பத்துல பூனை மாதிரி இருந்தா இப்ப உன் தங்கச்சி என்ன மிதிக்கிறா தெரியுமா? கொஞ்சம் லேட்டா வரக்கூடாது, அவ்வளவுதான் எஸ்பி ஆபீஸ்க்கு போன் பண்ணிடுறான். பூனை மாதிரி இருந்தவ எப்ப தாலி கட்டுனேனோ புலியா மாறி இந்த மிதிக்கிறாடா உன் தங்கச்சி என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே, மச்சான் நீ இதோடு நிறுத்திட்டா உனக்கு நல்லது என்று அக்னி மச்சானை அலர்ட் செய்தான் தன் தங்கையிடமிருந்து காப்பாற்ற. அக்னி, நீ சும்மா இருடா, ருத்ரா நீ சொல்லுடா என்று நண்பர் கூட்டம் சொல்ல, இவை அனைத்தையும்
ருத்ரன் பின்னிருந்து கேட்டுக்கொண்டிருந்த விழி புசு புசு என பெருமூச்சுடன் கோபத்தில் நின்றிருந்தாள். அதை அறியாத ருத்ரனோ தன் மனைவியை வில்லி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தான். ருத்ரன் நாடியை பிடித்து பின்னுக்கு திருப்பினான் அக்னி. ஓ மை காட் செல்லும், அது உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன்டா விழி என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே விழி சஞ்சனா என்று கத்தினான். இப்ப எதுக்கு அந்த பீமனை கூப்பிடுறா? விஜயோ போச்சு போச்சு என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே சஞ்சு இடத்திற்கு வந்தான். சொல்லு தங்கம், என்ன வேணும்டா? இந்த பாசக்கார அண்ணன் கேட்டுக்கொண்டிருக்க, அண்ணா உனக்கு என் மேல பாசம் இருக்கா இல்லையா என்று விழி கேட்டாள். இது என்னடா கேள்வி? என்ன வேணும் சொல்லு, இப்போவே பண்றேன். இதோ இங்க ருத்ரன் இருக்கான்ல. ஆஹா, மரியாதை குறையுதே என்று ருத்ரன் நினைக்க, அவன் தலையில நங்குன்னு ஒரு கொட்டு வை என்றாள் விழி. அடியே ராட்சசி, நீ கொட்டு வச்சாலே என்னால தாங்க முடியாது, இதுல உன் பீம அண்ணன் கிட்ட மாட்டி விடுறியா என்று சொல்லிக் கொண்டே வீட்டை சுற்றி ஓடி ஒரே ரகளை செய்து கொண்டிருந்தனர். அனைவரும் சிரித்து கொண்டிருக்க அருண், அண்ணா டைம் ஆச்சு, ஐயர் கூப்பிடுறாரு என்று கூறினான். மணமேடையில் அமர்ந்திருந்தான் அக்னி. ஐயர் மந்திரங்களை ஓத மணப்பெண்ணை அழைத்து வர சொன்னார். கால்களில் வெள்ளி கொலுசு சினுங்க, கைகளில் தங்க வளையல்கள் குலுங்க, அவளுக்கென்ன நெய்தது போல் தங்க நிற பட்டுப்படவை அவள் உடம்பில் பாந்தமாய் பொருந்த அளவான நகைகளுடன் அனைவரும் பார்த்தனர். ஆனால் அவ்வளவு அழகையும் விடுத்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு ரெடியாகி வந்த ஒரு சிறு பெண்ணை போலத்தான் அக்னியின் பார்வைக்கு தெரிந்தாள் சந்திரா. சற்று நேரத்தில் தங்க செயினில் கோர்க்கப்பட்ட பொன் தாலியை சந்திராவின் பொன் கழுத்தில் அணிவித்து முன்பு கட்டிய மஞ்சள் சரடினை அவிழ்த்தான். தன்னில் சரிபாதியான மனையாளின் பிறை நெற்றியில் மற்றும் முன் வகுட்டில் குங்குமமிட்டு தான் கட்டிய தாலிக்கும் குங்குமமிட்டான். இவை அனைத்தையும் பொம்மையை போல் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரா. திருமணம் என்றாலே ஒரு பொண்ணுக்கு வரும் நாணம், ஆசை, மகிழ்ச்சி என எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல் கல் என அமர்ந்திருந்தாள். பிஞ்சு போன்ற விரல்களை பிடித்து முத்து வைத்த மெட்டியை போட்டு விட்டான் அக்னி. வந்திருந்த அனைத்து நண்பர்களும் நண்பனுக்கும் நண்பன் மனைவிக்கும் சில பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஒவ்வொருவராக கிளம்பினர். பின்னர் சந்திரா பூஜை அறையில் விளக்கேற்றி கடவுளை கண்மூடி வணங்கினாள். மூடிய இமைகளில் இருந்து நீர் விழுக்கென வடிந்ததை அக்னி கவனிக்க தவறவில்லை. பின்னர் புது பொன் புது மாப்பிள்ளைக்கு நடக்கும் அனைத்து சம்பிரதாயமும் அடுத்தடுத்து நடந்தது. இவை அனைத்திலும் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் அக்னியும் சந்திராவும் செய்தனர். ஒரு பக்கம் அக்னியும் தான் ஒரு சிறு குழந்தையை திருமணம் செய்து கூட்டி வந்துள்ளோம் என்று மனதுக்குள் தன்னைத்தானே வெறுத்து கொண்டிருந்தான். மறுபக்கம் சந்திரா எதிலும் ஆர்வம் காட்டாமல் அவர்கள் செய்ய சொன்னதை செய்துவிட்டு அமைதியாக இருந்தாள். பின்னர் அக்னி தன் தினசரி வேலையை தொடர கிளம்பினான். மற்றவர்கள் வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். இதில் சந்திரா மட்டும் தனித்து வீட்டின் பின்பகுதியில் உள்ள தோட்டத்திற்கு சென்று ஏதோ ஒரு யோசனையில் நடந்து கொண்டிருந்தாள். நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறு கல் தட்டி சற்று தடுமாறினாள். அப்போது தன் முன் தொங்கிய தாலியை பார்த்து, இதோடு நீ என் கழுத்தில் 4ஆம் முறை ஏறி இருக்கிறாய், இது எத்தனை நாளைக்கு என்று பல வேதனைகளை தன் மனதுக்குள் அடக்க முடிந்து தோற்று போய் தன் கண்களில் நீரை தேக்கினாள். என்னப்பா அது, சந்திராவுக்கு 4வது திருமணமா? அப்படியானால் முதல் 3 கணவர்களுக்கு என்ன ஆச்சு? சந்திராவும் அக்னியும் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க? இது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்துச்சா? இது என்னுடைய முதல் முயற்சி. என்னுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லி என்ன நானே உங்க மூலமா நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன். கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.